ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்ததும் முழு நேர அரசியல்வாதியாக உருவெடுக்க உள்ளார் தளபதி விஜய். எனவே அவரின் நடிப்பில் கடைசியாக வெளியாகும் புது திரைப்படம் ஜனநாயகன் தான். இருந்தாலும் அவரின் நடிப்பில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பல படங்கள் தொடர்ந்து ரீ-ரிலீஸ் ஆகி வருகின்றன. கடந்த ஆண்டு விஜயின் கில்லி திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகி வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைத்தது. இந்திய அளவில் ரீ-ரிலீஸ் ஆகி அதிக பாக்ஸ் ஆபீஸ் வசூலை பெற்ற படமாக கில்லி முதலிடத்தில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது சச்சின் திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் விஜயின் நடிப்பில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் சச்சின். வெளியான பொழுது வசூலை குவிக்கவில்லை என்றாலும் வெற்றி படமாக அமைந்தது. மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இப்படம் ரசிகர்களால் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களாலும் விரும்பக்கூடிய ஒரு படமாக உள்ளது சச்சின். 2005ஆம் ஆண்டு வெளியான இப்படம் இந்த ஆண்டுடன் 20 வருடங்களை நிறைவு செய்கின்றது. அதனை கொண்டாடும் வகையில் இப்படம் மிக பிரம்மாண்டமான முறையில் பல திரையரங்களில் ரீ-ரிலீஸ் ஆகியிருக்கிறது. என்னதான் ரீ-ரிலீஸ் படமாக இருந்தாலும் இப்படம் மிகப்பெரிய ஹைப்பில் உள்ளதாம். விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான ரசிகர்களும் இப்படத்தை மீண்டும் ஒரு முறை திரையில் பார்த்து கொண்டாடி வருகின்றனர். பல பிரபலங்களும் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து வருகின்றனர். விஜய் மனைவியும் இந்த படத்தை தியேட்டரில் மீண்டும் பார்த்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு பேட்டியில் விஜய் ஜெனிலியா ஜோடி மிகவும் பிடிக்கும் எனவும் கூறியிருந்தார். ரீ-ரிலீஸ் படங்களிலேயே மிகப்பெரிய ஓபனிங் பெறும் படமாக சச்சின் இருக்குமாம். மேலும் ரீ-ரிலீஸ் படங்களிலேயே அதிக வசூலை ஈட்டிய படமாகவும் சச்சின் இருக்கும் என கணிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.